வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிலத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தாறுமாறா உயர்ந்திருக்கு. இந்த அளவுக்கு உயரும் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டு தங்கத்தோட விலை நம்மளை அதிர்ச்சியால் ஆர்த்திருக்கு. இது எந்த அளவுக்கு சரியும் மேலும் சரியது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 127 காணப்பட்டது. இந்த வாரத்தில் மட்டும் 4000 ரூபாய் கிலோவுக்கு விலை உயர்ந்து காணப்படுது. இன்றைக்கி விலை மாற்றம் 0 காணப்படுறதுனால மீண்டும் 1 கிராம் 127, 10 கிராம் 1270 1 கிலோ 1,27,000 காணப்படுது. இன்றைக்கி விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இதுவே நம்மளுக்கு அதிகப்படியான விலை தான். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு இன்றைக்கி 1 கிராமுக்கு 76 ரூபா, சவரனுக்கு 608 ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறதில்ல. கடந்த 6 வேலை நாட்களாக 2792 ரூபாய் தினமும் தொடர் ஏற்றத்தின் மூலிமா புதிய வரலாற்று உச்சமாக 1 கிராம் 10,331 8 கிராம் 82,648 10 கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,03,310 ரூபாவாக காணப்படுது. இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் கடுமையாக சரிய வாய்ப்புகள் ஏன்னா ஒரு அளவை தாண்டி உயர்ந்துச்சு. இதே வேலை 22 தங்கத்தோட விலையை பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கிராமுக்கு 70 ரூபாயும் சவரனுக்கு 560 ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறது. கடந்த 6 நாட்களில் 2,560 ரூபாய் விலை உயர்ந்து புதிய வரலாற்று உச்சமாக இன்றைக்கும் வந்து ஒரு வரலாற்று உச்சத்தில் 1 கிராம் 9,470 8 கிராம் 75,760 10 கிராம் 94,700 காணப்படுது. வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை இது மேற்கொண்டு நம்மளுக்கு 76,500 குறைந்தபட்சமாக 72,000 இல்லை 73,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது அதிரடியாக உயர்ந்த காரணத்தில் இப்படி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியாக ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவோட டாரிஃப் வார். அந்த வார் வந்து இந்த மாதத்தில் முடிவுக்கு வருமா இல்லை தங்கத்தோட விலை மேலும் உயருமாங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும்.